இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே அவனுடைய வயது நாட்களில் மரித்து எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அவனுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யோசுவாவின் மேல் வருகிறது. யோசுவாவிடத்தில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை அந்த பணிக்கு எடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு முன்னால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. உன் கண்காண மோசேயை நான் எப்படி பயன்படுத்தினேனோ, மோசேயோடு கூட எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடும் இருப்பேன் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவன் நமக்கு பொறுப்பை மாத்திரமல்ல, பொறுப்போடு நம்பிக்கையும் அளிக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மட்டும் செய்தான். ஆனால் நீ வழிநடத்தவும் செய்ய வேண்டும். கானானுக்குள் பிரவேசித்த பின்பு அந்த கானானை ஒவ்வொரு கோத்திரம் வாரியாக, ஒவ்வொரு குடும்பம் வாரியாக நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கட்டளையும் கொடுக்கிறார். கட்டளையோடு கூட ஆண்டவர் அவனுக்கு நீ இதை செய்ய வேண்டும் ஏனென்றால் நம் ஆதாம் ஏவாளுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் நடுமரத்தின் கனியை புசிக்க கூடாது. இங்கேயும் ஆண்டவர், உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லிவிட்டு இங்கே யோசுவாவுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். எப்பொழுதும் இந்த கட்டளைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தோடு நமக்கு கொடுக்கிற கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகும். 1ஆம் அதிகாரம் யோசுவா 1:7 சொல்லப்பட்டிருக்கும், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆலோசனை, கட்டளை, மோசே மூலமாய் நான் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு. நீ அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாதே, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த காலவேளையிலே நமக்கும் தேவன் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை இதுதான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாணத்தை நீ தியானித்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நட, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட தான் இருப்பார். எப்பொழுது அவர் விலகுவார்? நீ இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு வழி விலகும் போது, நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்கு தவறும்போது. இதே கட்டளை தான் இன்றைக்கு நமக்கு.
இதே வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய கையிலே வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் உள்ள வசனத்தின்படி வாழ உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் நீங்கள் புத்திமானாய் இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு அவர் விலக மாட்டார். சிந்திப்போம், அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.